ஆரம்பத்துல இந்த பூமி எப்படி இருந்தது தெரியுமா? யாருமே அதில் வாழ முடியாத நிலையில் இருந்தது. முழு பூமியும் தண்ணீரால் நிரம்பி இருந்தது. ஆம், இந்த பூமி ஒரு பெரிய கடலாக இருந்தது. வேறு எதுவும் அதில் இருக்கவில்லை. ஆனால் ஜனங்கள் பூமியில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். எனவே நமக்காக பூமியை தயார் செய்ய ஆரம்பித்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? முதலாவது பூமிக்கு வெளிச்சம் தேவையாக இருந்தது. அதனால் சூரியனிலிருந்து வரும் வெளிச்சத்தை பூமியின் மீது அவர் பிரகாசிக்க செய்தார். இதன் மூலம் இரவையும் பகலையும் உண்டாக்கினார். பிறகு கடலுக்கு மேல் நிலத்தை எழும்ப செய்தார். ஆரம்பத்திலே இந்த நிலத்தில் எதுவும் இருக்கவில்லை. பூக்களோ மரங்களோ மிருகங்களோ எதுவும் இருக்கவில்லை. கடலில் ஒரு மீன் கூட இருக்கவில்லை. மிருகங்களும் மக்களும் பூமியில் உயிர் வாழ்வதற்கு அதை மிக அருமையான ஒரு இடமாக மாற்ற கர்த்தர் நிறைய வேலை செய்தார். முதலாவது நிலத்தின் மீது பசும் புல்லை அவர் முளைக்கச் செய்தார். பிறகு எல்லா வகையான சிறிய செடிகளையும் புதர்களையும் மரங்களையும் உண்டாக்கினார். வளரும் இந்த செடி கொடிகள் எல்லாம் பூமியை அழகுபடுத்துகின்றன. அது மட்டுமா, நமக்கு நல்ல ருசியான உணவுப் பொருட்களையும் கொடுக்கின்றன. அடுத்ததாக நீரில் நீந்துவதற்கு மீன்களை உண்டாக்கினார். வானத்தில் பறப்பதற்கு பறவைகளை உண்டாக்கினார். நாய்களையும் பூனைகளையும் குதிரைகளையும் உண்டாக்கினார். ஆம், பெரிய மிருகங்களையும் சிறிய மிருகங்களையும் உண்டாக்கினார். நமக்கு அருகே எவ்வளவு மிருகங்கள் வாழ்கின்றன. இதெல்லாம் நாம் பார்க்கும்போது கடவுள் நமக்காக உண்டாக்கியதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். கடைசியாக பூமியில் ஒரு இடத்தை மட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு தோட்டமாக கர்த்தர் உருவாக்கினார். அதற்கு ஏதேன் தோட்டம் என்று பெயர் வைத்தார். அதில் எந்த குறையும் இருக்கவில்லை. அதிலிருந்த எல்லாமே மிக அழகாக இருந்தன. தாம் உண்டாக்கிய இந்த அழகிய தோட்டத்தை போலவே முழு பூமியும் ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். கர்த்தர் தாம் படைத்த இந்த பூமியில் மனிதர்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினார். எனவே தேவன் ஆதாமை உண்டாக்கினார். தரையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து அதிலிருந்து ஒரு பரிபூர்ண மனித உடலை உருவாக்கினார். பின்பு அவனுடைய மூக்கிற்குள் காற்றை ஊதினார். அப்போது ஆதாம் உயிருள்ளவனாக ஆனான். கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். வித்தியாசமான எல்லா மிருகங்களுக்கும் பெயர் வைக்க சொன்னார். அந்த மிருகங்களுக்கு மிகச்சிறந்த பெயர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அவை எல்லாவற்றையும் அவன் ரொம்ப காலமாகவே கூர்ந்து கவனித்து வந்திருந்தான். இப்படி அந்த மிருகங்களுக்கு பெயர் வைக்கையில் ஆதாம் ஏதோ ஒன்றை கவனிக்க ஆரம்பித்தான். என்ன தெரியுமா? எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியாக இருந்தன. அங்கே அப்பா யானைகள் அம்மா யானைகள் இருந்தன. அப்பா சிங்கங்கள் அம்மா சிங்கங்கள் இருந்தன. ஆனால் ஆதாமுக்கு மட்டும் ஏற்றது ஒரு ஜோடி இருக்கவில்லை. அதனால் ஆதாமை கர்த்தர் நன்றாக தூங்க வைத்து அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்தார். அந்த விலா எலும்பினால் ஆதாமுக்காக ஒரு பெண்ணை உண்டாக்கினார். அந்த பெண் ஆதாமுடைய மனைவியானார். கர்த்தர் உருவாக்கிய அழகிய ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஆனால் சீக்கிரத்தில் அவர்கள் அந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். ஏனென்று தெரியுமா? செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொன்ன ஒன்றை அவர்கள் செய்தார்கள். அந்த தோட்டத்தின் மரங்களில் இருந்து கிடைக்கிற பழங்களை அவர்கள் சாப்பிடலாம் என்று கர்த்தர் அவர்களிடம் சொல்லியிருந்தார். ஆனால் ஒரே ஒரு மரத்திலிருந்து மட்டும் சாப்பிடக்கூடாது என்றும், அப்படி சாப்பிட்டால் அவர்கள் செத்து போய் விடுவார்கள் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அந்த மரம் கர்த்தருக்கு சொந்தமாக இருந்தது. வேறு ஒருவருக்கு சொந்தமான ஒன்றை எடுப்பது தவறு என்று நமக்கு தெரியும் அல்லவா? ஆதாமும் ஏவாளும் அந்த தவறான காரியத்தை தான் செய்தார்கள். எப்படி என்று தெரியுமா? ஒரு நாள் ஏவாள் தனியாக தோட்டத்தில் இருந்தார். அப்போது ஒரு பாம்பு அவளிடம் பேசியது. அதை கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கலாமா? சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொன்ன அந்த மரத்திலிருந்து பழத்தை சாப்பிடும்படி அது ஏவாளிடம் சொன்னது. பாம்புகளை கர்த்தர் உண்டாக்கிய போது பேசும் திறமையுடன் அவற்றை உண்டாக்கவில்லை. அப்படியானால் யாரோ ஒருவர் தான் அந்த பாம்பை பேச வைத்திருக்க வேண்டும். அவன் ஆதாம் அல்ல. அப்படியானால் அவன் யார்? இந்த பூமியை உண்டாக்குவதற்கு முன்பே உண்டாக்கிய தேவதூதர்களில் ஒருவனாகத்தான் அவன் இருக்க வேண்டும். அந்த தேவதூதர்களை நம்மால் பார்க்க முடியாது. அவர்களில் ஒருவன் ரொம்ப பெருமை பிடித்தவனாக இருந்தான். கடவுளை போல தானும் அரசாட்சி செய்ய வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். மனிதர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் ஆசைப்பட்டான்.
ஆம், அந்த பாம்பை பேச வைத்த தூதன் அவன்தான். அந்த தூதன் ஏவாளை ஏமாற்றினான். அந்த பழத்தை சாப்பிட்டால் கடவுளைப் போல் ஆக முடியும் என்று அவளிடம் சொன்னான். அது உண்மை என்று நம்பி அவளும் அதை சாப்பிட்டாள். ஆதாமும் அதை சாப்பிட்டான். இவ்வாறு ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். இதனால்தான் அவர்கள் தங்கள் அழகிய தோட்ட வீட்டை இழந்தார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வெளியே நிறைய பிரச்சனைகள் காத்து கொண்டிருந்தன. உணவுக்காக அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருந்தது. சுற்றி வர அழகிய பழ மரங்களை பார்ப்பதற்கு பதிலாக ஏராளமான முள்செடிகளைத்தான் பார்த்தார்கள். ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் இதெல்லாம் நடந்தது. ஆனால் ஆதாம் ஏவாளுக்கு மோசமான வேறொன்றும் நடந்தது. ஆம், அவர்கள் சாகத் தொடங்கினார்கள். ஒரு குறிப்பிட்ட மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் அவர்கள் செத்து போய்விடுவார்கள் என்று கடவுள் எச்சரித்தார் அல்லவா? அவர் எச்சரித்தது போலவே அதை சாப்பிட்ட அதே நாளிலிருந்து அவர்கள் சாகத் தொடங்கினார்கள். அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! ஆதாம் ஏவாளுக்கு நிறைய மகன்களும் மகள்களும் பிறந்தார்கள். முதல் மகனுக்கு காயின் என்று பெயர் வைத்தார்கள். இரண்டாவது மகனுக்கு ஆபேல் என்று பெயர் வைத்தார்கள். இப்போது காயினையும் ஆபேலும் நன்றாக வளர்ந்து விட்டார்கள். காயின் விவசாயியாக இருந்தான். தானியங்களையும் பழங்களையும் காய்கறிகளையும் பயிர் செய்தான். ஆபேல் ஆடு மேய்ப்பவனாக இருந்தான். ஆட்டுக்குட்டிகளை கவனிப்பது அவனுக்கு பிடித்த வேலை. அவனுடைய ஆட்டுக்குட்டிகள் பெரிய பெரிய ஆடுகளாக வளர்ந்து விடுகின்றன. இதனால் அவன் சீக்கிரத்தில் ஒரு பெரிய மந்தையை மேய்க்க ஆரம்பித்தான். ஒரு நாள் காயினும் ஆபேலும் கடவுளுக்கு காணிக்கை செலுத்த வந்தார்கள். காயின் தான் பயிர் செய்த சில உணவுப் பொருட்களை எடுத்து வந்தான். ஆபேல் தன்னிடம் இருந்த மிகச்சிறந்த ஒரு ஆட்டை எடுத்து வந்தான். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட்டார். ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையும் பார்த்து அவர் சந்தோஷப்படவில்லை. ஏன் தெரியுமா? ஆபேலின் காணிக்கை காயினுடைய காணிக்கையை விட மேலானதாய் இருந்ததால் அல்ல. ஆனால் ஆபேல் நல்லவனாக இருப்பதால் தான் சந்தோஷப்பட்டார். ஆனால் அவன் தன்னுடைய அண்ணனையும் நேசிக்கிறான். காயினோ கெட்டவனாக இருக்கிறான். அவன் தன் தம்பியை நேசிக்கவில்லை. எனவே காயின் திருந்த வேண்டும் என்று கர்த்தர் அவனிடம் சொல்கிறார். ஆனால் காயின் அதை கேட்கவே இல்லை. தன்னை விட ஆபேலை கர்த்தர் அதிகமாக விரும்பியதால் அவனுக்கு கோபமாக வந்தது. ஒரு நாள் அவன் ஆபேலிடம், நாம் இருவரும் வயல்வெளிக்கு போகலாம் வா என்று கூப்பிட்டான். அங்கே அவர்கள் தனியாக இருக்கையில் காயின் தன் தம்பி ஆபேலை அடித்து போட்டான். அடுத்த அடியில் அவன் செத்தே போயிட்டான். காயின் தன் தம்பியை கொன்றது எவ்வளவு மோசமான காரியம்! ஆபேல் இறந்து விட்டாலும் அவனை கர்த்தர் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறார். காயின் தன் தம்பியை கொன்ற பிறகு கர்த்தர் அவனை தண்டித்தார். ஆம், குடும்பத்தாரை விட்டு வேறொரு இடத்திற்கு தூரமாக போகும்படி அவனை அனுப்பிவிட்டார். காலப்போக்கில் காயினுக்கும் அவன் மனைவிக்கும் பிள்ளைகள் பிறந்தன. ஆதாமுக்கு பிறந்த மகன்களும் மகள்களும் திருமணம் செய்து கொண்டார்கள். பிறகு அவர்களும் பிள்ளைகளை பெற்றார்கள். சீக்கிரத்தில் பூமியிலே நிறைய ஆட்கள் பெருகினார்கள். அந்த மனிதர்களை பற்றி நாம் அடுத்த பதிவில் காணலாம். ஆமென்.